அத்தியாயம் 21 1 மில்லியன் ஷாக் வேல்யூ புள்ளிகள். உங்களை முழுமையாக மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடச்சே, 12 ஆபீசர்கள், 2 எலைட் ஆபீசர்கள், மஃப்டி போலீஸ், ஸ்டன் கன் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு வாங் யுன் எப்படி சமாளிக்க போறார்? இது ஒரு முழுமையான தாக்குதல். ஸ்டன் கன் வச்சிருக்கிற ஒரே ஒரு மஃப்டி போலீஸ் போதும் வாங் யுன்னை ஈஸியா வீழ்த்திடலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாங் யுனோட நாட்கள் எண்ணப்படுது. வாங் யுன் ஷோவோட பட்ஜெட்டை ரொம்ப காலி பண்றாருன்னு தயாரிப்பாளர் பழிவாங்க முடிவு பண்ணிட்டாரோ? இதை யாழால தான் தாங்கிக்க முடியும். வாங் யுன் மறைஞ்சிக்க முடிவு பண்ணா பரவாயில்ல. ஆனா கேப்டன் ஜாங் ஜிங்சன் மட்டும் கேமராவுல இவரை கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சுது. தப்பிக்க வழியே இல்ல. வாங் யுனோட அதிரடி ஆட்டத்தை இன்னும் கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள முடிய போகுதா? கமாண்ட் சென்டர் ரூம் லைவ் ஸ்ட்ரீம்ல ஜாங் ஜிங்சனும் மத்தவங்களும் பேசினதை கேட்டு பார்வையாளர்கள் எல்லாரும் கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. ஜாங் ஜிங்சனோட இப்போதைய திட்டத்தை வச்சு பார்க்கும்போது வாங் யுன் எப்படி தப்பிக்க முடியும்? இது தப்பிக்கவே முடியாத சூழ்நிலையா தெரியுது. வாங் யுன்னுக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் இப்போ வாங் யுன் எங்க இருக்காருன்னு தேட ஆரம்பிக்க போறேன். தியான்யுன் மார்க்கெட்ல இருக்கிற கண்காணிப்பு கேமராக்களை ஆன் பண்ணுங்க அப்படின்னு ஜாங் ஜிங்சன் உறுதியான முகத்தோட சொன்னார். வாங் யுன்னை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகணும். அதனால மத்த டீம் லீடர்களை விட தாம் பின்தங்கிடுவேன்னும் அவருக்கு தெரியும். ஆனா பின்தங்கினாலும் பரவாயில்ல, வாங் யுன்னை கைது பண்ணிட்டா அதுவே தனக்கு வெற்றிதான் அப்படின்னு அவர் நினைச்சார். இந்த கட்டத்துல அவர் மத்த டீம் லீடர்கள் கூட போட்டி போடல. ஜாங் ஜிங்சனோட முழு பலத்தையும் பார்த்த சில பார்வையாளர்கள் ஆவேசமா கமெண்ட் பண்ணாங்க. வாங் யுன் என்னதான் கெட்டிக்காரரா இருந்தாலும் இவ்ளோ பெரிய படைக்கு முன்னாடி அவரால ஒன்னும் பண்ண முடியாது. வாங் யுன் கேமரா கண்ணுல படாம அமைதியா பதுங்கி இருப்பாருன்னு நம்புறேன். இருந்தாலும் வாங் யுன்னை கைது செய்யற முயற்சியில ஜாங் ஜிங்சனுக்கு அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. மத்த 4 டீம் லீடர்களும் பதட்டப்படாம ரொம்ப ரிலாக்ஸா அவங்களோட குற்றவாளிகளை கைது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வாங் யுன்னை பத்தி அவ்வளோ கவலைப்பட்டதா தெரியல. ஏன்னா இப்போதைக்கு வாங் யுன் மாதிரி ஆட்களை அவங்க பெரிய குற்றவாளியாவே நினைக்கல. புத்திசாலித்தனமா குற்றம் செய்யறவங்க தான் உண்மையான ஆபத்தானவங்க. உடல் பலத்தை நம்பி இருக்கிறவங்கள சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து வாங் யுன் கடல் உணவுகளை வெளுத்து கட்டிக்கிட்டு இருந்தாரு. கிங் நண்டு, பெரிய லாப்ஸ்டர், சிப்பி, கடல் வெள்ளரிக்காய், இன்னும் 5-6 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ராஜபோகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. திடீரென்று சிஸ்டத்துல இருந்து வரிசையா வந்த நோட்டிபிகேஷனை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். ஏன் இந்த பாயிண்ட்ஸ் இவ்ளோ வேகமா ஏறுது? வாங் யுன் தனக்குள்ளேயே முணுமுணுத்தார். முன்னாடி ரொம்ப ஈஸியா நிறைய பணம் சம்பாதிச்சதுல இருந்து மத்தியானம் 2 மணிக்குள்ளேயே அவரோட ஷாக் வேல்யூ 1 மில்லியனை தாண்டிடுச்சு. வெறும் சில மணி நேரத்துல அவர் தன்னுடைய மதிப்பை 1 மில்லியனுக்கு மேல உயர்த்திட்டாரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? வாங் யுன் கொஞ்சம் குழப்பத்துல தன்னோட மனசுல நினைச்சபடியே தன்னோட பர்சனல் அட்ரிபியூட்ஸ் லிஸ்ட ஓபன் பண்ணார். ஹோஸ்ட் வாங் யுன், வயது 23, உடல் வலிமை 144, அறிவு திறன் 125, திறன்கள் 1 காட் லெவல் பார்க்கர், 2 இன்டர்மீடியட் கைவரிசை வித்தை, 3 அட்வான்ஸ்டு காற்றில் பொருட்களை பிடிக்கும் டெக்னிக், 4 அட்வான்ஸ்ட் நிழல் கத்தி வித்தை, 5 அட்வான்ஸ்டு கழுகு பார்வை, 6 காட் லெவல் விங் சூட் பிளையிங். ஷாக் வேல்யூ 1,230,000. கடை திறக்கவா? குறிப்பு: ஹோஸ்ட் உங்களுடைய உடல் வலிமை மற்றும் திறன்களை மேம்படுத்த இன்னும் அதிக ஷாக் வேல்யூ பாயிண்ட்களை சம்பாதியுங்கள். கையில 1,200,000 ஷாக் வேல்யூ பாயிண்ட்ஸ் இருக்கிறதால ஒரு காட் லெவல் திறமைய வாங்குற அளவுக்கு அவங்கிட்ட வசதி இருந்தது. அவருடைய தற்போதைய உடல் வலிமை ஏற்கனவே நல்லா இருக்கிறதால இப்போதைக்கு உடல் ரீதியான மாற்றம் எதுவும் தேவையில்லை. ஒருவேளை என்னோட ஐக்கியூவை அதிகப்படுத்திக்கலாம். முதல் முறையா 1 மில்லியனுக்கு மேல பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிற வாங் யுன் அதை தன்னோட திறன்களை உயர்த்த பயன்படுத்த முடிவு செஞ்சார். ஸ்கில்ஸ வளர்த்துக்க அவர் அவசரப்படல. தேவைப்படும் போது அதை மாத்திக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவரோட ஐக்கியூவை கூட்ட வேண்டியது அவசியமா இருந்தது. ஜாங் ஜிங்சனை தவிர மத்த டீம் லீடர்களும் பயங்கர அறிவாளிகள் அப்படிங்கறத வாங் யுன் மறக்கவே இல்ல. என்னோட அறிவு திறனை அதிகப்படுத்த 2,20,000 ஷாக் வேல்யூ பாயிண்ட்களை பயன்படுத்து அப்படின்னு வாங் யுன் உடனே முடிவு செஞ்சார். டிங் பரிமாற்றம் வெற்றி. ஹோஸ்டின் அறிவுத்திறன் 22 அதிகரித்துள்ளது. ஐக்கியூ அதிகரிச்சதும் வாங் யுன்னுக்கு மூளை தெரிவான மாதிரி ஒரு உணர்வு வந்தது. ரொம்ப நாளா மறந்திருந்த சில நினைவுகள் கூட தெளிவா ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ 147 ஐக்கியூவோட சாதாரண மனுஷங்கள் பார்வையில அவர் ஒரு மேதாவியா மாறிட்டாரு. ஆனா இந்த உலகத்துல மேதாவிகளுக்கும் மேல அசுரத்தனமான அழிவு கொண்ட எத்தனையோ பேர் இருக்காங்க. இருந்தாலும் 147 ஐக்கியூ அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்தான். உள்நாட்டுல இருக்கிற டாப் யூனிவர்சிட்டியில படிக்கிற சிறந்த மாணவர்களுக்கு கூட வாங் யுன்னை விட ஐக்கியூ அதிகம் கிடையாது. அந்த நேரத்துல அவரோட மனசுல ஒரு கவலை வந்தது.
இன்னைக்கு காலையில லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருட்களை ஆட்டைய போட்டிருக்கேன். கண்டிப்பா எல்லாரோட பார்வையும் ஏன் மேலதான் இருக்கும். நான் பெரிய ஆபத்துல இருக்கேன். ஐக்கியூ அதிகமானதால வாங் யுனுக்கு தன்னோட நிலைமைய பத்தி உடனே ஒரு தெளிவு கிடைச்சது. அவர் கணிச்சது சரியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாற்காலியில பின்னாடி சாஞ்சு கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிச்சார். நான் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தா ஒரு குற்றவாளியை எப்படி பிடிப்பேன்? அவனை கண்டுபிடிக்கணும், அவனை வளையணும், ஆயுதங்களை எடுக்கணும், தயாராகணும். போலீஸ் கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கும்? வாங் யுன் சில நிமிடங்களுக்கு மனசுக்குள்ளேயே யோசிச்சார். திடீர்னு ஒரு ஐடியா வர சிஸ்டத்தோட மார்க்கெட்டை ஓபன் பண்ணார். அந்த சிஸ்டம் மார்க்கெட்ல நாம கற்பனை செய்ய முடிகிற எந்த திறமையும் கிடைக்கும். ஆப்ஷன்களை ஒவ்வொன்னா பார்க்கும்போது வாங் யுனோட பார்வை அலர்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு திறமை மேல பட்டது. அந்த திறமை பேருக்கு ஏத்த மாதிரியே செயல்படும். ஆபத்து வர்றதையோ இல்ல நம்ம சுத்தி நடக்கிற மாற்றத்தையோ முன்கூட்டியே உணர்றது. இத 6ஆம் அறிவுன்னு கூட சொல்லலாம். அட்வான்ஸ்ட் ஸ்கில் அலர்ட்னஸை வாங்கு. இன்டர்மீடியட் ஸ்கில் மார்க்ஸ்மேன்ஷிப்பை வாங்கு. அவர் துப்பாக்கி சுடும் கலையையும் தேர்ந்தெடுத்தார். ஏன்னா அதை கத்துக்கிட்டா வாங் யுனுக்கு பலவிதமான துப்பாக்கிகளை பற்றின முழு அறிவு கிடைக்கும். இப்போதைக்கு அவருக்கு பெரிய மிரட்டலே துப்பாக்கிகள் தான். ஆபீசர்கள் அதை பயன்படுத்தினா வாங் யுன் அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னை பாதுகாத்துக்க தயாரா இருக்கணும். நான் இன்னொரு திறமையையும் வாங்கணும், மாறுவேடம். வாங் யுன்னுக்கு மாறுவேடம் போடும் கலை ரொம்பவே முக்கியமானதா இருந்துச்சு. இந்த திறமை இருந்தா கண்காணிப்பு கேமராக்கள்ல சிக்குவோமோன்னு அவர் கவலைப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாம அவரை பிடிக்கிறதையும் இது ரொம்ப கஷ்டமாக்கிடும். அட்வான்ஸ்டு ஸ்கில் மாறுவேடம், அதாவது டிஸ்கைஸ வாங்கு. வாங் யுன் உடனே 1,00,000 ஷாக் வேல்யூ பாயிண்ட்ஸ் செலவு பண்ணி அந்த மாறுவேட திறமைய வாங்கினாரு. இத வாங்கினதுக்கு அப்புறமும் அவர்கிட்ட இன்னும் 8,00,000க்கும் மேல ஷாக் பாயிண்ட்ஸ் மிச்சம் இருந்துச்சு. அவசர தேவைகளை சமாளிக்க இது போதும். சீட்டிலிருந்து எழுந்து பில் செட்டில் பண்ணிட்டு நேரா வெளியே கிளம்பினாரு. அவர் நடந்து போகும்போது மாறுவேட உத்திகள் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட தகவல்கள் அவர் மூளைக்குள்ள வந்து நிறைஞ்சது. மாறுவேடம் போடுறதுங்கிறது பழங்காலத்திலிருந்தே வழக்கத்தில் இருக்கு. அப்பவே அது ஒரு தொழில்நுட்ப திறமையா வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. நவீன காலத்துல மேக்கப் போடுறது மாறுவேடத்தோட இன்னொரு வடிவமா வந்திருக்கு. விளையாட்டுக்கு மேக்கப்ப 4 பெரும் சூனியங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. பாலின மாற்று அறுவை சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி, மேக்கப், அப்புறம் போட்டோஷாப், இதெல்லாம் தான் அந்த சூனியங்கள். மாறுவேடத்தோட அடிப்படை பகுதியான மேக்கப் போடுறது ஓரளவுக்கு ஈஸியான விஷயம். ஆனா மனுஷ முகமூடிகளை உருவாக்கி அதை பயன்படுத்துறது ரொம்ப சிக்கலான விஷயம். ஒரு மனுஷ முகமுடியை உருவாக்கணும்னா முதல் அச்சு எடுக்கணும், அதுல தத்துருவமான பிளாஸ்டர் முகத்தை வார்க்கணும், களிமண்ணை வச்சு சரி செய்யணும், மாடலை முடிக்கணும், அப்புறம் ஊதுற முறை மூலமா முகமுடியை உருவாக்கி கடைசியில பாலிஷ் போட்டு கலர் அடிக்கணும். இந்த முறை ரொம்ப நுணுக்கமானது. இதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும். அதனால தனக்கு ஏகப்பட்ட மாறுவேட பொருட்கள் தேவைப்படுங்கிறத வாங் யுன் புரிஞ்சுக்கிட்டாரு. இது கொஞ்சம் இம்சை பிடிச்ச வேலைதான் அப்படின்னு வாங் யுன் தெருவுல நடந்து போகும்போது முணுமுணுத்தாரு. பொருட்களை வாங்குறது ஒரு பிரச்சனைனா இன்னொரு பிரச்சனை அதை செய்யறதுக்கு ஏத்த இடத்தை தேடுறது. சரியா சொல்லணும்னா அவருக்கு ஒரு ரகசிய இடம் தேவை. அவர் லேசா புருவத்தை சுருக்கிட்டு உடனே இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு முடிவெடுத்தாரு. முதல்ல கொஞ்சம் அடிப்படை மேக்கப் சாமான்களை வாங்குவோம், அதுக்கப்புறம் மனுஷ முகமுடி செய்ய தேவையான கருவிகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங் யுன் தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு. துணிமணி, விக்கு, காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் சாதாரணமா எல்லா பியூட்டி ஷாப்லயும் கிடைக்குங்கிறதால வாங் யுன்னால ஈஸியா வாங்க முடிஞ்சது. ஆனா மனுஷ முகமுடி செய்ய தேவையான கருவிகளை வாங்குறது தான் பெரிய சவாலா இருந்துச்சு. இந்த மாதிரி பொருட்களை பொதுவா வாங்குறது கொஞ்சம் ஆபத்து. முதல்ல ஒரு சாதாரண மாறுவேடம் போட்டுக்கிறது நல்லது. வாங் யுன் பக்கத்துல இருந்து ஒரு பியூட்டி ஷாப்பை கண்டுபிடிச்சு அங்க கொஞ்சம் மேக்கப் பொருட்களையும் ஒரு விக்கையும் வாங்கினாரு. அந்த விக்க மாட்டிக்கிட்டு ஷாப்பிங் மாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தன்னோட உடைய ஒரு தடவை பாத்துக்கிட்டாரு. அங்க நிறைய வெரைட்டி இருக்கிற நியாயமான விலையில விக்கிற ஒரு பெரிய துணி கடையை கண்டுபிடிச்சாரு. என்னோட விழிப்புணர்வு, அதாவது அலர்ட்னஸ் திறமைய சோதிச்சு பார்க்க வேண்டிய நேரம். துணிக்கடைக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் வாங் யுன்னோட பார்வை அந்த அறை முழுக்க லேசா சுழன்றது. எவ்வொரு சேல்ஸ் ஆட்களையும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே சில துணிகளோட சைஸை செக் பண்றதுக்காக கிட்ட போனாரு. அவரோட கூர்மையான கண்கள் சுத்தி இருக்கிறத ஸ்கேன் பண்ணுச்சு. வாங் யுன்னோட டை ஸ்ட்ரீம்ல அவரோட நடவடிக்கைகளை பார்த்து பார்வையாளர்கள் கமெண்ட்ல பேச ஆரம்பிச்சாங்க. என்னது, இப்பதான் விக் வாங்கினாரு, இப்ப துணி வாங்குறாரு, மேக்கப் சாமானும் வாங்கியிருக்காரு, ஆளு மாறுவேடம் போட பிளான் பண்றாரோ? கண்டிப்பா அதுவாதான் இருக்கும். அவர் ரொம்ப உஷாரா இருக்காரு. அப்படின்னா இப்போதைக்கு அவர் சிக்காம தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. பயங்கர புத்திசாலிப்பா. பல துணிகளுக்கு பக்கத்துல போன வாங் யுன் அதோட சைஸை செக் பண்ணிட்டு உடனே அதுல இருந்த டேக பிச்சு போட்டு அதை கால்ல போட்டு மிதிச்சாரு. இதே மாதிரி 4-5 துணிகளுக்கு பண்ணாரு. இவர் என்ன பண்றாரு? டேக பிச்சு போட்டு துணியை மிதிக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் என்ன நினைக்கிறாருன்னு கணிக்கவே முடியல. லைவ் ஸ்ட்ரீம்ல வாங் யுன்னோட இந்த விசித்திரமான செயல்களை பார்வையாளர்கள் ரொம்ப ஆர்வமா பார்த்தாங்க. 4-5 துணிகளை தன்னோட மேக்கப் பைக்குள்ள திணிச்சதுக்கு அப்புறம் வாங் யுன் தன்னோட விழிப்புணர்வு திறமையை பயன்படுத்தி சுத்தி முத்தி பார்த்தாரு. பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு தன்னை சந்தேகமா பாக்கறத கவனிச்சு அவர் லேசா அவங்கள பார்த்து சிரிச்சாரு. ஒரு துணியை கையில இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நேரா கவுண்டர் நோக்கி நடந்தாரு.
வாங் யூன் கவுண்டர் நோக்கி போனதை பார்த்ததும் அந்த பொண்ணு பார்வையை திருப்பிக்கிட்டாங்க. மிஸ், நான் இந்த துணிகளை மாத்தணும். நேத்து தான் இங்க நிறைய துணி எடுத்தேன், ஆனா எல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கு. கவுண்டர் கிட்ட போனதும் வாங் யூன் அதுல இருந்த ஒரு துணியை எடுத்து மேஜை மேல வச்சாரு. கவுண்டர்ல இருந்த கேஷியர் அந்த துணியையும் வாங் யூனையும் பார்த்துட்டு சொன்னாங்க, என்னது, துணியை மாத்தணுமா? மாத்தலாம், ஆனா நாங்க திரும்ப விக்கிற மாதிரி அந்த துணி நல்ல நிலைமையில இருக்கணும். நான் சும்மா டேக மட்டும் தான் எடுத்தேன் அப்படின்னு வாங் யூன் தலையை ஆட்டிக்கிட்டே சொன்னாரு. டேகை எடுத்தாலே பிரச்சனை தான், எங்களால அதை திரும்ப விற்க முடியாது. அந்த பொண்ணு தலையை ஆட்டிக்கிட்டே கவுண்டர்ல இருந்த துணியை எடுத்து பார்த்து முகம் சுளிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க துணியை அழுக்கு பண்ணிருக்கீங்க, பார்த்தா இதை போட்டுக்கிட்டு சுத்துற மாதிரி இருக்கு, அதனால இதை திரும்ப எடுத்துக்கவோ மாத்தவோ முடியாது. ஏன் மாத்த முடியாது? நீங்க புதுசா ஒரு டேக் ஒட்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு வாங்கியும் அந்த பொண்ணை பார்த்து முறைச்சுக்கிட்டே கேட்டாரு. நீங்க டேக பிச்சிட்டீங்க, துணியும் அழுக்கு பண்ணிட்டீங்க, இதை எப்படி மாத்தி தர முடியும்? கண்டிப்பா எங்களால வேற கஸ்டமருக்கு இதை விற்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னு தெரியாம பதில் சொன்னாங்க. இத கூட மாத்த முடியாதுன்னு உங்களோட சர்வீஸ் ரொம்ப மோசம், இனிமே நான் இங்க ஷாப்பிங் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வாங்கியோன் கோபமா சொல்லிட்டு அந்த துணியை எடுத்துக்கிட்டு கடையை விட்டு வேகமா வெளியேறினாரு. போயிட்டு வராரு பாரு அப்படின்னு அந்த பொண்ணு வெறுத்தோட முணுமுணுத்தாங்க. இப்ப என்ன நடந்துச்சு? இது என்ன பிராங்க் ஷோவா? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? நிஜமாவே அவர்கிட்ட இப்பதான் லட்சக்கணக்குல காசு இருக்கே, அப்புறம் எதுக்கு வெறும் சில 100 ரூபாய் துணிக்காக இவ்வளவு ரகலை பண்றாரு? அவரு துணி வாங்கல, சும்மா கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. அற்புதம், நீ வேற லெவல் தலைவா, எவ்வொரு தடவையும் கலக்கிக்கிட்டே இருக்கீங்க. லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்டு இருந்த பார்வையாளர்கள் எல்லாரும் வாங்கியோட இந்த புது கூத்த பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. சாட் பாக்ஸ் முழுக்க ஆச்சரிய குறியும் அவரை பாராட்டும் வகையில 666 கமெண்ட்டுகளும் குவிஞ்சது. நம்ம அண்ணனால மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நான் அசந்து போயிட்டேன், மனுஷன் விதவிதமா வித்த கட்டுறாரு. அதே நேரத்துல அதுக்கு கொஞ்சம் தள்ளி 4 ஷோ ஊழியர்கள் லைவ பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க நடக்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு பேச்சே வரல. அந்த துணிக்கடை விஷயத்தை நான் போய் கவனிச்சுக்கிறேன், நீ போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சு ட்ரோன் மற்றும் கேமராக்கு பதிலா வெறும் டெக்ஸிப் கேமராவை மாத்தி வை அப்படின்னு ஒரு ஊழியர் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல அவரும் தலையை ஆட்டினாரு. வாங்கியூன் மாறுவேடம் போட நினைக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதனால போட்டி நேர்மையா இருக்கணுங்கிறதுக்காக ப்ரோக்ராம் டீம் அவரோட ட்ரோன் மற்றும் சின்ன கேமராக்கு பதிலா அதிக செலவானாலும் பரவாயில்லன்னு அதை விட பவர்ஃபுல்லான ஒரு டெக்ஸிப் கேமராவை பொருத்த முடிவு பண்ணாங்க. அந்த ஊழியர் நிலைமையை சமாளிக்க துணிக்கடைக்குள்ள ஓடும்போது ஒரு கஸ்டமர் அந்த கடைக்காரி கிட்ட சொல்லதை கேட்டாரு. மிஸ், அந்த தம்பி இங்கிருந்து நிறைய துணிகள் எடுத்தாரு, எல்லா டேகையும் பிச்சு போட்டு மிதிச்சாரு, காசு கொடுக்காம அதை எடுத்துட்டு போயிட்டாரு இல்ல? இதை கேட்டதும் அந்த ப்ரோக்ராம் ஊழியர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. வாங் யுன்னுக்கு தெரியாமலே அவர் ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வுள்ள நல்ல குடிமகனால் போட்டுக் கொடுக்கப்பட்டார். கையில் துணிகளை பிடித்துக்கொண்டு உடை மாற்றுவதற்காக ஷாப்பிங் மாலில் இருந்த கழிவறைக்கு சென்றார். அந்த நேரத்தில் தயாரிப்பு குழுவை சேர்ந்த ஒருவர் அவரை அணுகினார். மிஸ்டர் வாங் யுன், தயவு செய்து ஒரு நிமிடம் நில்லுங்கள். ஓ, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வாங் யுன் கேட்டார். நிகழ்ச்சியின் நேர்மைக்காக உங்கள் மினி ட்ரோன் மற்றும் மினி கேமராவிற்கு பதிலாக ஒரு தொழில்நுட்ப சிப்பை மாற்றுகிறோம். இந்த சிப்பை உங்கள் ஆடையில் ஒட்டினால் அது நிறம் மாறும் மற்றும் எளிதில் மறைக்கக்கூடியது. இதனால் நீங்கள் மாறுவேடம் போட்டாலும் அது வெளியே தெரியாது என்று அந்த குழு உறுப்பினர் சிரித்துக்கொண்டே விளக்கினார். உண்மையாகவா? அது இன்னும் சிறந்ததே என்று வாங் யுன் தலையசைத்து ஒப்புக்கொண்டார். வாங் யுன்னுக்கு சிப்பை மாற்ற உதவிய பிறகு அதை தற்காலிகமாக எப்படி அணைப்பது என்று விளக்கிவிட்டு அந்த உறுப்பினர் உடனே கிளம்பினார். ஏனெனில் கழிவறைக்கு செல்வதும் குளிப்பதும் போன்ற அன்றாட தேவைகளை வாங் யுன் கவனிக்க வேண்டியிருந்தது. அந்த நேரங்களில் லைவ் ஸ்ட்ரீமை அணைக்க வேண்டியிருக்கும். குழு உறுப்பினர் சென்ற பிறகு வாங் யுன் கழிவறைக்கு சென்று தனது புதிய உடைக்கு மாறி லேசான மேக்கப்பை போட்டுக்கொண்டு கிளம்பினார். அவரது முகத்தோற்றத்தில் சில சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. அவருடன் மிகவும் நெருக்கமானவர்கள் தவிர வேறு யாராலும் அவரை உடனே அடையாளம் காண முடியாது. இருப்பினும் வாங் யுன்னுக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், அவர் ஒரு ஆர்வமுள்ள குடிமகனால் புகாரளிக்கப்பட்டார் என்பதும் அவரது நடவடிக்கைகள் கசிந்துவிட்டது என்பதுமாகும். எச்சரிக்கை ஒலிகள் கமாண்ட் சென்டர் அறை முழுவதும் எதிரொலித்தன. அது உடனடியாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதே நேரத்தில் ஜாங் ஜிங்சன் முன்னிருந்த தொலைபேசி ஒலிக்க தொடங்கியது. கண்காணிப்பு காட்சிகளை பார்ப்பதில் மூழ்கியிருந்த ஜாங் ஜிங்சன் திடீரென்று வந்த அழைப்பால் திடுக்கிட்டு விரைவாக போனை எடுத்தார். ஹலோ என்று அவர் பதிலளித்தார். கேப்டன் ஜாங், வணக்கம். சன்செட் மாலில் திருட்டு நடந்ததாக எங்களுக்கு ஒரு புகார் வந்துள்ளது. 930 யுவான் மதிப்புள்ள 5 துணிகள் திருடப்பட்டுள்ளன. கடையின் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை உங்கள் பார்வைக்காக அனுப்பியுள்ளோம் என்று மறுமுனையில் இருந்த குரல் தகவல் தெரிவித்தது. இதனால் ஜாங் ஜிங்சன் ஒரு கணம் திகைத்து போனார். இது நிகழ்ச்சி குழுவின் ஊழியர்கள் உருவாக்கிய ஒரு தத்ரூபமான சூழல். ஒரு கடை ஊழியர் போலீஸை அழைத்து திருட்டு பற்றி புகார் அளிப்பது போலவும், அதன் பிறகு அதிகாரிகள் அதை சரிபார்த்துவிட்டு தங்கள் குழு தலைவரை தொடர்பு கொள்வது போலவும் இது அமைக்கப்பட்டிருந்தது. அவர் எதிரே பார்த்தார். அங்கிருந்த மற்றொரு ஊழியர் தனக்கு ஏதோ தகவல் கிடைத்திருப்பதாக தலையசைத்தார். அவருடனே தன் முன்னிருந்த கணினியை இயக்கி ஒரு கண்காணிப்பு வீடியோவை திரையில் கொண்டு வந்தார். துணிக்கடைக்குள் வாங் யூ செய்த அத்தனை நடவடிக்கைகளும் அந்த கண்காணிப்பு வீடியோவில் மிக தெளிவாக பதிவாகியிருந்தன. விக் அணிந்திருந்தாலும் வாங் யூனின் முக தோற்றத்தை வைத்து அவரை அடையாளம் காண முடிந்தது.
திருடன் சுமார் 15 நிமிடங்களுக்கு முன்பு கைவரிசையை காட்டி 5 துணிகளை திருடிச் சென்றான். ஒரு நல்ல குடிமகன் கடை ஊழியரை எச்சரித்தார். அவர் உடனே கண்காணிப்பு காட்சிகளை ஆய்வு செய்து குற்றம் பற்றி புகார் அளித்தார். நாங்கள் வந்ததும் வீடியோவை உங்களுக்கு அனுப்பினோம் கேப்டன் ஜாங் என்று போனில் இருந்த குரல் கூறியது. சரி, எனக்கு புரிகிறது என்று ஜாங் ஜிங்சன் காட்சிகளை பார்த்தபடியே கண்களில் ஒளியுடன் மெதுவாக போனை வைத்தார். இது வாங்கியுந்தானா? இது வாங்கியுந்தானா? அவரை அந்த சாவோயாங் பகுதியை விழிப்புணர்வு குடிமகன் போட்டுக் கொடுத்துட்டாரா? இது நடப்பதை பார்த்து ஷென்ஹாவ் அதிர்ச்சி அடைந்தார். சாவோயாங் குடிமக்களின் விழிப்புணர்வை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வதமொழிகள் உண்மைதான் போலிருக்கிறது என்று லியூ கிங்கிங் ஆச்சரியத்துடன் கூறினார். வாங்கியன் திருடும்போது சாதாரண குடிமக்களால் பார்க்கப்பட்டு அவர்கள் கடைக்கு எச்சரித்து போலீஸை அழைக்க வைத்த சூழல் இது. நிஜ வாழ்க்கையில் பல வழக்குகளில் குடிமக்கள் முக்கியமான தகவல்களை வழங்குவது சாதாரணமான விஷயம்தான் என்று ஹாங்ஃபெங் சிரித்துக் கொண்டே கூறினார். அப்படியானால் நமது சமூக அக்கறையுள்ள குடிமகனால் வாங்கியன் பிடிக்கப்பட போகிறார் என்ற அர்த்தமா என்று ஷென்ஹா சத்தமாக கேட்டார். கண்காணிப்பு காட்சிகளை அலசி பார்க்க எனக்கு நிறைய நேரமாகும் என்று நான் நினைத்தேன். நம் குடிமக்கள் இவ்வளவு துரிதமாக செயல்படுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது விஷயங்களை எளிதாக்குகிறது என்று ஜாங் ஜிங்சன் சிரித்துக் கொண்டே கூறினார். அவர் உடனடியாக சன்செட் மாலின் கண்காணிப்பு காட்சிகளை திறந்தார். அவர் கண்கள் மின்னின. உன் கடத்தை கண்டுபிடித்து விட்டேன். இந்த முறை நீ எங்கே தப்பிக்கிறாய் என்று பார்க்க ஆவலாக இருக்கிறேன். வாவ், இது ரொம்ப நாடகத்தனமா இல்ல? வாங்கியுன் தொடர்ந்து குற்றங்களை செய்கிறார். கடைசியில் ஒரு விழிப்புணர்வுள்ள குடிமகனால் சிக்குகிறார். 666 நம்ம சாவோயாங் மக்கள் நிஜமாலவே கெத்துதான். கடைசியில் ஒரு நல்ல குடிமகனால் தான் வாங்கியுன் வீழ்த்தப்படுவார் என்று யார் நினைத்திருப்பார்கள்? ஆமாம், சமூகத்தில் நல்லவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். கமாண்ட் சென்டர் அறையின் லைவ் ஸ்ட்ரீமில் வாங்கியுன் மீண்டும் ஒரு குற்றம் செய்வதையும் அவர் சமூக அக்கறையுள்ள ஒருவரால் புகார் அளிக்கப்படுவதையும் அனைவரும் பார்த்தனர். இது பார்வையாளர்களிடையே பெரும் சிரிப்பை வரவழைத்தது. அதே நேரத்தில் வாங்கியுனின் நிலைமை மோசமாக போவதை அவர்கள் உணர்ந்தனர். இருங்க, அவர் உடையை மாத்திட்டார், விக் வைத்திருக்கிறார், கொஞ்சம் மேக்கப் கூட போட்டிருக்கிறார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வாங்கியுன் ஒரு பொறுப்பான குடிமகன் தான் உங்களை வீழ்த்தப் போகிறார் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருப்பீர்கள் இல்லையா? ஜாங் ஜிங்சன் 20 நிமிடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட சன்செட் மாலின் கண்காணிப்பு காட்சிகளை தீவிரமாக ஆராய்ந்தார். மேக்கப் மற்றும் விக் மூலம் மாறுவேடமிட முயன்றாலும் வாங்யுன்னை கண்டுபிடிக்க அவருக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. ஜாங் மெல்ல சிரித்தார். நிலைமை தன் கட்டுப்பாட்டில் இருப்பதாக உறுதி நம்பியதால் அவர் முகத்தில் நம்பிக்கையான புன்னகை பரவியது. ஒரு பட்டனை அழுத்தி மைக்ரோபோனில், வாங்யுனுக்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கை குழுவே, நடவடிக்கைக்கு தயாராகுங்கள் என்று கட்டளையிட்டார். ஸ்பீக்கரில் பதில், சிறப்பு நடவடிக்கை குழு தயார் நிலையில் இருக்கிறது. தற்போதைய இலக்கு ஹான்மன் அவென்யூ 328 சிசி 5210 என்ற எண் கொண்ட டாக்ஸியில் கிழக்கு மாவட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உடனடியாக துரத்தி வாங்யுன் கைது செய்யப்படுவதை உறுதி செய்யுங்கள். அதிகாரத்துடன் இந்த கட்டளைகளை பிறப்பிக்கும் போது ஜாங் ஜிங்சனின் முகத்தில் ஒரு விதமான நியாய உணர்வு தெரிந்தது. நாங்கள் பணியை நிறைவேற்றுவோம் என்று உறுதியளிக்கிறோம் என்று ஸ்பீக்கரில் உறுதியான பதில் ஒலித்தது. அற்புதம் என்று ஜாங் ஜிங்சன் சிரித்து நாற்காலியில் பின்னால் சாய்ந்து திருப்தியான புன்னகையுடன் விரல்களை சொடக்கினார். நமது கேப்டன் ஜாங் ஜிங்சனுக்கு முன்பே வாழ்த்து சொல்லிவிடுவோம், அவரது கடந்த கால அவமானத்தை துடைத்தறிவதற்கு என்று ஷென்ஹாவ் நரிச்சுவையாக தனது தண்ணீர் டம்ளரை உயர்த்தி வாழ்த்தினார். கடந்த கால அவமானத்தை துடைத்தறிவதற்கு சியர்ஸ். மகிழ்ச்சியில் திளைத்த ஜாங் ஜிங்சன் தனது தண்ணீர் டம்ளரை உயர்த்தி பிடித்தார். கமாண்ட் சென்டர் அறையின் நேரலை ஒளிபரப்பில் உற்சாகம் நிரம்பியிருந்தது. நடப்பதை பார்த்து பார்வையாளர்கள் சிரித்தனர். இருப்பினும் வாங்யுனுக்காக அமைதியாக வருந்துபவர்களும் அங்கே இருந்தனர். ஜாங் ஜிங்சனும் ஷென்ஹாவும் செம காமெடியா இருக்காங்க. கேப்டன் ஜாங் ஜிங்சன் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்காரு. வாங்யுனுக்கு ஆட்டம் முடிஞ்சது. அவரே போய் வலையில் விழறார். அச்சச்சோ, வாங்யுன் பிடிக்கப்படுவதை பார்க்க எனக்கு பிடிக்கலை. ஆனால் சிறப்பு நடவடிக்கை குழு அவரை துரத்தும் போது தப்பிக்க வழியே இல்லை. இன்ஸ்பெக்டரோட லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்து வரேன். நம்ம அண்ணனுக்கு அவரை குறி வச்சிருக்கிறது கூட தெரியாது. அதுக்கு நம்ம அண்ணனை குறை சொல்ல முடியாது. நல்ல எண்ணம் கொண்ட குடிமக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம்தான். அவர் ரொம்ப கவனத்தை ஈர்த்துட்டாரு. முன்னாடியே மேக்கப் போட்டிருந்தா ஒருவேளை மாட்டி இருக்க மாட்டார். ஆனா இப்போ அவர் ஏற்கனவே குறிவைக்கப்பட்டுட்டாரு. நான் இப்போ என்னோட போன் மற்றும் ஐபேட் ரெண்டையும் பயன்படுத்தி இன்ஸ்பெக்டர் மற்றும் அண்ணன் 2 பேரோட லைவ் ஸ்ட்ரீமையும் ஒரே நேரத்துல பாக்குறேன். ஒரு சமூக அக்கறை உள்ள குடிமகன் புகார் கொடுத்ததால வாங்யுன் இப்போ ஜாங் ஜிங்சனோட 3வது டீமின் கண்காணிப்பு வலயத்துக்குள்ள வந்துட்டாரு. அவரை பிடிக்கிறதுக்காகவே ஒரு தனிப்படை உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால ஸ்கைநெட் ஆபரேஷன்ல இப்போ இதுதான் முக்கிய ஈர்ப்பா மாறி இருக்கு. பல பிளாட்ஃபார்ம்கள்ல வானத்தின் வலைக்குள் வாங்யுன்னை கைது செய்யும் ஆபரேஷன் தொடங்கிவிட்டது அப்படிங்கிற வாசகம் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. ஸ்கைநெட் ஆபரேஷன் நிகழ்ச்சி முழுக்க வாங்யுன்ன பத்தின விவாதங்கள் சூடு பிடிச்சிருந்தது.
ஆனா பேச்சு அதிகமாக அவரை சுத்தி ஒரு வலை இறுக்கமா பின்னப்பட ஆரம்பிச்சது. எண்ணற்ற இணையதளவாசிகள் வாங் யுன் மற்றும் சீஃப் இன்ஸ்பெக்டரோட லைவ் ஸ்ட்ரீமுக்கு படையெடுத்தாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் தன்னோட இருப்பிடம் தெரிஞ்சு போச்சுங்கிற உண்மை வாங் யுனுக்கு தெரியல. ஒரு நல்ல உள்ளம் கொண்ட குடிமகன் தன்னை பத்தி புகார் கொடுத்திருக்காருன்னு கொஞ்சம் கூட சந்தேகம் படாம அவர் ஒரு டாக்ஸியில குவான்வென் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. குவான்வென் மார்க்கெட் நான்சிங் நகர்ல இருக்கிற ஒரு கலை சம்பந்தப்பட்ட சந்தை. அங்க கையெழுத்து ஓவியங்கள், பெயிண்டிங்ஸ், சிற்பங்கள், ஃப்ரெஷ்ஷான பூக்கள், பொம்மைகள் இதெல்லாம் இருக்கும். அதனால ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க கிட்ட அது ரொம்ப பிரபலம். யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிறதால நிறைய மாணவர்கள் அங்க வருவாங்க. அதனால அந்த இடம் எப்பவும் கலகலப்பா இருக்கும். வாங் யுன் தத்ரூபமான ஒரு மனித முகமுடிய செய்ய நினைச்சாரு. ஆனா அதுக்கு தேவையான கருவிகளும் பொருட்களும் ஈஸியா கிடைக்காது. இருந்தாலும் குவான்வேன் மார்க்கெட்ல அது கிடைக்கும்னு அவர் நம்பினாரு. 10 நிமிஷ டாக்ஸி பயணத்துக்கு அப்புறம் வாங் யுன் மார்க்கெட் வாசலுக்கு வந்து சேர்ந்தாரு. அவர் வெளியே இறங்கி ஒரு நிமிஷம் சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்புறம் உள்ள நுழைஞ்சாரு. அவர் குவான்வேன் மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறதும் ஆபீசர்னு எழுதப்பட்ட பல மோட்டார் சைக்கிள்கள் அங்க வந்து நிக்கிறதோ சரியா இருந்துச்சு. மொத்தம் 12 மோட்டார் சைக்கிள்கள் அங்க இருந்தது. இலக்கு குவான்வேன் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார். ஆபீசர் 1 மற்றும் 2, நீங்க 2 பேரும் மஃப்டில வாங் யுன் பக்கத்துல போங்க. பார்த்த உடனே சுட தயாரா இருங்க. எதிர்பாராத விதமா எதுவும் நடக்காம இருக்க சாவ்மாவோ மற்றும் அஹாவ் மார்க்கெட்டுக்கு 4 வாசல்கள் இருக்கு, அதை மூடுங்க. இந்த முறை அவனை தப்பிக்க விடக்கூடாது. சரிங்க கேப்டன் என்று அணிதரும் ஒரே குரலில் பதில் சொன்னார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து உடனே உள்ளே சென்றனர். அவர்கள் கண்கள் கூர்மையாக வாங் யுன்னை தேடின. இந்த சாதாரண உடையில் இருந்த இருவருமே உண்மையான போலீஸ் அதிகாரிகள். ஏற்கனவே துப்பாக்கி சுடும் பயிற்சியும் அனுபவமும் இருந்ததால இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. ஷாவ்மாவோ அங்கிருந்த ஒரு இளைஞன் பக்கம் திரும்பி, ஆஹாவ், நீ ஒரு ஆள் கூட சேர்ந்துக்கோங்க, நான் இன்னொருத்தர் கூட சேர்ந்துக்கிறேன். மீதி இருக்கிறவங்க 3 பேர் கொண்ட 2 டீமா பிரிஞ்சுக்கோங்க. குவான்வென் மார்க்கெட் வாசல்களை பிளாக் பண்ணுங்க என்று கட்டளையிட்டார். ஆஹாவ் சிரித்து கொண்டு, இந்த முறை எங்கிட்டு விட்டுருங்க என்று பதில் சொன்னார். நம்ம வாங் யுன்னை குறைவா எடை போடக்கூடாது, அவர் நிஜமாவே பயங்கரமானவர் என்று ஷாவ்மாவோ சொன்னார். முன்னாடி தோத்த அவமானம் அவர் முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சது. அவரால தப்பிக்க முடிஞ்சா நான் சென் மின்ஹாவ் தலைகீழ நின்னுகிட்டு பைக்கின் புகைய குடிக்கிறேன் என்று அந்த இளைஞன் தெனாவட்டா சவால் விட்டார். பிறகு முன்னாடி கையை காட்டி, உங்களில் ஒருவர் என் பின்னாடி வாங்க, நாம கிழக்கு பக்கம் போகலாம் என்றார். பேசிக்கிட்டே அவர் இன்ஜினை முறுக்கினார். இடி போன்ற சத்தத்தோட வீலிங் பண்ணார். டயர் தரையில உரசினதுல தடம் பதிஞ்சது. அவர் வேகமா குவான்வென் மார்க்கெட்டோட மற்றொரு வாசலை நோக்கி பறந்தார். இன்னொரு ஆபீசர் அவர் பின்னாடியே வேகமா போனாரு. ஹிஹி, உங்ககிட்டவே விட்டுடுற கசங்களா என்று கமாண்ட் சென்டர் ரூமில் இருந்து அவர்களை லைவ் பார்த்து கொண்டிருந்த ஜாங் ஜிங்சன் சிரித்தார். கவலைப்படாதீங்க கேப்டன் என்று ஸ்பீக்கரில் ஒரு குரல் ஒலித்தது. பக்கத்துல அமர்ந்திருந்த ஷென்ஹாவ் ஜாங் ஜிங்சன் பக்கம் திரும்பி, கேப்டன் ஜிங்சன், எனக்கு இந்த சென்மின்ஹாவை தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த எலிட் உறுப்பினரை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியுமா? சென்மின்ஹாவும் என்னோட நண்பன் தான், உங்களுக்கு தெரியுமே. என் நண்பர்கள் எல்லாருமே சாம்பியன்ஸ், ஹிஹி என்று ஜாங் ஜிங்சன் சிரித்தார். சென்மின்ஹாவ் ஒரு உள்நாட்டு பைக் ரேசிங் சாம்பியன். அது மட்டும் இல்லாம பன்னாட்டு பைக் என்டியூரன்ஸ் ரேஸ்ல 9வது இடம் பிடிச்சவர். ஜிசிசி மோட்டார் சைக்கிள் கிளப்போட நிறுவனரும் அவர்தான். நாட்டின் சிறந்த பைக் ரேசராகவும் கருதப்படுறாரு. இது அடட கடவுளே, ஏற்கனவே 12 பேரை இறக்கிருக்கீங்களா? இது கொஞ்சம் ஓவரா தெரியல என்று இதை கேட்ட ஷென்ஹாவ் ஜாங் ஜிங்சனை கிண்டல் செய்தார். ஜாங் ஜிங்சன் சங்கடமாக சிரித்தார். அது ஷென்ஹாவ், இதுவும் வாங் யுனுக்கு நான் கொடுக்கிற ஒரு மரியாதை தானே. இனிமே வாங் யுன் எப்படி தப்பிப்பாருன்னு எதிர்பார்க்கறீங்க? அவர் பேசாம சரணடைஞ்சிடலாம் என்று லியூ கிங்லிங் தலையாட்டி கொண்டு இடையில் குறிப்பிட்டார். இந்த முறை அவரை தப்பிக்க விடுற எண்ணமே என்கிட்ட இல்ல. ஏற்கனவே என்கிட்ட இருந்து 2 முறை தப்பிச்சிட்டாரு. 3வது முறையும் அவரை எப்படி தப்பிக்க விட முடியும்? அப்படி விட்டா நான் திறமை இல்லாதவன்னா ஆயிடாதா என்று சிரித்துக் கொண்டே ஜாங் ஜிங்சன் திரையில் நடக்கும் கைது படலத்தை பார்க்க திரும்பினார். அவரை சுற்றி இருந்த மற்ற டீம் கேப்டன்களும் அந்த கைது முயற்சியை திரையில் பார்த்து கொண்டே சிரித்தார்கள். இந்த நேரத்தில் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த வு மிங்யூ திரையில் ஒரு உருவத்தை பார்த்ததும் கண்களை சுருக்கி, அந்த 2 மஃப்டி போலீஸும் வாங் யுன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க போல என்றார். கைது படலம் தொடங்க போகிறது. கைது படலம் தொடங்க போகிறது. ஸ்டன் துப்பாக்கிகள் வைத்திருந்த அந்த 2 அதிகாரிகளும் வாங் யுன்னை நெருங்கும் நிலையில் இருந்தார்கள். அது வாங் யுனோட உருவமா? இந்த முறை அவர் காலி. அந்த 2 மஃப்டி போலீஸும் 6 மீட்டருக்குள் நெருங்கினால் போதும், நேரடி சூட்டில் அவரை வீட்டி விடலாம். கடவுளே, ஸ்டன் துப்பாக்கிகளுடன் இருக்கும் 2 மஃப்டி போலீஸ் மட்டுமல்லாமல் நாட்டின் தலை சிறந்த பைக் ரேசரான சென் மின்ஹாவும் இருக்கிறார். வாங் யுன்னின் பார்க்கர் திறமை எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அவரால் மோட்டார் சைக்கிளை முந்த முடியாது. எல்லாம் முடிந்துவிட்டது. அந்த 2 அதிகாரிகளால் துப்பாக்கியால் வாங் யுன்னை வீழ்த்த முடியும்.
கமாண்ட் சென்டர் அறையின் லைவ் ஸ்ட்ரீமில் இருந்த பார்வையாளர்கள் அனைவரும் ஜாங் ஜிங்செனின் வார்த்தைகளை கேட்டு அந்த 2 அதிகாரிகளும் வாங் யுன்னை கண்டுபிடித்ததை பார்த்ததும் கமெண்ட்டுகள் வெள்ளமென குவிந்தன. இதுதான் முடிவு. இந்த கமெண்ட் எல்லா பார்வையாளர்களிடையேவும் எதிரொலித்தது மற்றும் அவர்களின் ஆதரவை பெற்றது. உண்மையில் இதுதான் முடிவு. 2 ஸ்டன் துப்பாக்கிகள், 10 சாதாரண அதிகாரிகள் மற்றும் 2 எலைட் அதிகாரிகள், அனைவரும் மோட்டார் சைக்கிள்களில். அவர்களில் ஒருவர் நாட்டின் சிறந்த பைக் ரேசர். இதிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? தப்பிப்பது சாத்தியமே இல்லை. அவருக்கு ரெக்கைகள் இருந்தாலும் கூட தப்பிப்பது முடியாத காரியமாகத்தான் தோன்றியது. எல்லோரும் கண்ணி மேய்க்காமல் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்கள் திரையிலேயே ஒட்டியிருந்தன. இந்த சூழ்நிலையில் வாங் யுன் பிடிபட்டால் அது நியாயமானதே. ஆனாலும் இது எப்படி முடிகிறது என்று பார்க்க அவர்கள் விரும்பினார்கள். தான் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதை அறியாமல் தத்ரூபமான தோல் போன்ற முகமுகையை உருவாக்குவதற்கான பொருட்களை தேடி வாங் யுன் குவான்வென் மார்க்கெட்டில் அலைந்து கொண்டிருந்தார். சுற்றியுள்ள கடைகளை வாங் யுன் நோக்கமிட்டுக் கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு விழிப்புணர்வு அவரை தாக்கியது. பின்னால் இருந்து 2 கூர்மையான பார்வைகள் தன் மீது பதிவதை அவர் உணர்ந்தார். இந்த உணர்வு அவருக்குள் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்திய அவர் கண்களை சற்று சுருக்கி நடையின் வேகத்தை அதிகரித்தார். அவர் வேகத்தை கூட்டியதும் பின்னால் வந்த காடலடி சத்தங்களும் அதற்கேற்று வேகத்தை அதிகரிப்பது போல் தோன்றியது. ஒரு வேகமான அசைவில் வாங் யுன் மீட்டர்கள் ஓடி திடீரென திரும்பி பின்தொடரும் 2 இளைஞர்களை எதிர்கொண்டார். வாங் யுன்னின் திடீர் ஓட்டத்தை கவனித்த அந்த இருவரும் அவரை பிடிக்க வேகத்தை கூட்டினார்கள். இருந்தபோதிலும் அவர் திடீரென திரும்பி தங்களை எதிர்கொண்டதை கண்டதும் அவர்கள் தடுமாறினார்கள். அவர்களின் முகபாவனைகள் லேசாக மாறின. அவரது மேம்பட்ட விழிப்புணர்வு திறமை பயனுள்ளதாக அமைந்தது. அவன் நம்மை கவனித்து விட்டான். அவன் நம்ப முடியாத அளவிற்கு விழிப்புடன் இருக்கிறான். அந்த 2 ரகசிய அதிகாரிகளின் முகபாவனைகள் மாறின. அவர்கள் உடனடியாக மறைத்து வைத்திருந்த உரைகளின்குள் கையை விட்டனர். துப்பாக்கியா? அவர்கள் ஆயுதங்களை எடுத்த கணமே அவர்கள் அவற்றை அடையாளம் கண்டுகொண்டனர் மற்றும் ஒரு சிறிய தகவல் அவர் மனதில் தோன்றியது. ஸ்டன் துப்பாக்கிகள் சுமார் 5 முதல் 6 மீட்டர் தூரம் வரை சுடக்கூடியவை. நேரடியாக தாக்கினால் இலக்கை உடனடியாக செயலிழக்க செய்துவிடும். வாங் யுன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவர்கள் உண்மையான துப்பாக்கிகளை வைத்திருக்கவில்லை என்றால் அவரால் நிலைமையை சமாளிக்க முடியும். ஒரு கணமும் தயங்காமல் வாங் யுன் திரும்பி ஓட்டம் பிடித்தார். அப்படியே நில்லு என்று அந்த 2 அதிகாரிகளும் பதட்டமான முகத்துடன் உரக்க கத்தினர். அவன் மைய தெருவிலிருந்து கிழக்கு வாசலை நோக்கி செல்கிறான் என்று அந்த 2 அதிகாரிகளும் கம்யூனிகேட்டரில் கத்தினர். அவனை பின்தொடருங்கள், நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்ற பலரின் பதில்களும் இன்ஜின்களின் இரைச்சலும் கம்யூனிகேட்டரில் ஒலித்தன. வாங் யுன் ஆரம்பகட்ட ஆபத்தில் இருந்து தப்பித்து விட்டார். இது எண்ணற்ற இணையவாசிகளிடையே விவாதத்தை கிளப்பியது. ஏன், அண்ணன் உண்மையிலேயே அவர்களை கவனித்து விட்டாரா? அவருடைய விழிப்புணர்வு வேற லெவல் என்று ஒரு பார்வையாளர் கமெண்ட் செய்தார். நிச்சயமாக அவர் விழிப்புடன் இருந்து ஸ்டன் துப்பாக்கியை தவிர்த்தார். ஆனால் அந்த 10 மோட்டார் சைக்கிள்கள் அவரை சூழ்ந்ததும் அவர் கதை முடிந்தது என்று மற்றொருவர் நிற்படித்தார். அந்த தருணத்தில் இந்த கைது நடவடிக்கையை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை 70 - 80 மில்லியன் வரை உயர்ந்திருந்தது. கமாண்ட் சென்டர் அறையின் லைவ் ஸ்ட்ரீமில் இருந்த பார்வையாளர்கள் வாங் யுன் எப்படியோ அந்த 2 ரகசிய அதிகாரிகளை கண்டுபிடித்ததை நிலைமையை உணர்ந்ததும் ஜாங் ஜிங்சென் விரைத்தார். அவர் நிமிர்ந்து உட்கார்ந்து நடக்கும் காட்சியை உற்று நோக்கினார். அவருக்கு பதட்டம் அதிகரித்தது. ஏனென்றால் வாங் யுன்னை கைது செய்ய இது அவரது 3வது முயற்சி. மீண்டும் தோல்வியடைந்தால் அவமானம் தாங்க முடியாததாக இருக்கும். இது வீணான முயற்சி, நீ தப்பிக்க முடியாது என்று அவர் தனக்குள் முணுமுணுத்தார். பின்னால் துரத்தி வருவதை உணர்ந்து வாங் யுன் தனது வேகத்தை எல்லைக்கு தள்ளினார். அவரது வேகம் ஒரு நாட்டிய தடகள வீரருக்கு இணையாக வியக்கத்தக்கதாக இருந்தது. சில நொடிகளில் அவருக்கும் அந்த 2 மஃப்டி அதிகாரிகளுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கினார். முன்னால் இருந்த ஒரு குறுக்கு சாலையை நெருங்கியதும் அவர் தயங்காமல் வேகமாக இடதுபுறம் திரும்பினார். குவான்வென் மார்க்கெட்டிற்கு 4 வாசல்கள் இருப்பதை டாக்ஸி டிரைவருடன் இருந்த உரையாடலில் இருந்து வாங் யுன் அறிந்தார். அவன் இடதுபுறம் செல்கிறான், அவனை மறித்து நிறுத்துங்கள். வாங் யுன்னின் முகமத்தை பார்த்த அந்த 2 மஃப்டி அதிகாரிகளும் உடனடியாக கம்யூனிகேட்டர் மூலம் தகவலை தெரிவித்தனர். வாங் யுன் முன்னால் ஓடினார். அவர் கண்கள் பாதையில் இருந்தன. அதே சமயம் அந்த 2 மஃப்டி அதிகாரிகளின் குரல்கள் அவருக்கு பின்னால் எதிரொலித்தன. இறந்த போதிலும் இன்ஜின்களின் இரைச்சல் சத்தம் முன்னால் இருந்து அவரை நெருங்கியது. அவர் நிமிர்ந்து பார்த்தார். 3 மோட்டார் சைக்கிள்கள் வேகமாக தன்னை நோக்கி வருவதை அவரது கூர்மையான கண்கள் கண்டன. அடச்ச, என் இடப்படையை எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று அவர் முணுமுணுத்தார். சுற்றி வளைக்கும் மோட்டார் சைக்கிள்களை பார்த்ததும் வாங் யுனின் முகம் விளறியது. அவர் மனம் சாத்தியக்கூறுகளை யோசித்து சுழன்றது. நெருங்கி வரும் பைக்குகளை பார்த்ததும் வாங் யுனின் இதயம் வேகமாக துடித்தது. அவரது மூளை அதைவிட வேகமாக வேலை செய்தது. சாலை 10 மீட்டருக்கும் மேல் அகலமாக இருந்தாலும் 3 மோட்டார் சைக்கிள்கள் பாதையை மறைத்ததால் தப்பிப்பது சாத்தியமில்லாததாக தோன்றியது. மேலும் அந்த 2 மஃப்டி போலீசும் சுடும் தூரத்திற்குள் வந்தால் அவர் நிச்சயம் கைது செய்யப்படுவார்.
என்ன செய்வது என்று வாங் யுன் பதப்பத்துடன் சுற்றுப்புறங்களை நோட்டமிட்டார். விரக்தியில் வாங் யுனின் பார்வை சுற்றி சுழன்று அருகிலிருந்த ஒரு கடையின் மீது பட்டது. அவர் உள்ளும் பாய்ந்து வேகமாக ஒரு பொருளை எடுத்து கவுண்டரில் சில ரூபாய் நோட்டுகளை வீசினார். தத்ரூபமான பொம்மை போன்ற ஒன்றை கையில் இறுக்கி பிடித்துக் கொண்டு வாங் யுன் வெளியே ஓடியதை பார்த்த கடையின் ஊழியர்கள் திகைத்து போனார்கள். அந்த பொம்மை ஒரு அழகான பாவாடை அணிந்து சுமார் 1 மீட்டர் உயரத்தில் இருந்தது. வாங் யுன் அதை கிறுக்கமாக பிடித்திருந்தார். அதன் மலை அவரது மார்பில் சாய்ந்திருந்தது. பார்ப்பவர் யாருக்கும் அவர் ஒரு குழந்தையை தூக்கி வைத்திருப்பது போலவே தோன்றியது. 3 மோட்டார் சைக்கிள்களும் வாங் யுனின் பாதையில் நேர்த்தியாக வரிசையாக நின்றதால் இன்ஜின் இரைச்சல் காதை குடைத்தது. ஓட்டுநர்கள் அவரை உறுதியுடன் பார்த்தனர். அவர்களுக்கு இடையிலான தூரம் வேகமாக குறைந்தது. அவர் வெறும் 10 மீட்டர் தூரத்தில் இருந்தபோது 3 மோட்டார் சைக்கிள்களும் ஒன்றை சேர்ந்து நின்று அவர் வழியை மறித்தன. அதிகாரிகள் வாங் யுன்னை உற்று நோக்கினர். அவருக்கு பின்னால் அந்த 2 மஃப்டி அதிகாரிகளும் இறுதியாக அவரை பிடித்து அவனை நிறுத்துங்கள் என்று கத்தினர். 3 அதிகாரிகளும் தங்கள் மோட்டார் சைக்கிள்களில் இருந்து இறங்கி உடலை சற்று முறுக்கி ஒரு மெல்லிய ஏளன புன்னகையுடன் அவனிடம் நிதானமாக சரணடைய தயார் என்று கேட்டனர். 2 முனைகளிலிருந்தும் அதிகாரிகள் நெருங்கியதால் வாங் யுன் முழுமையாக சிக்கிக் கொண்டார். கைது செய்யப்படுவது தவிர்க்க முடியாததாக தோன்றியது. விலகி நில்லுங்கள், இல்லையென்றால் இவளை கொன்று விடுவேன் என்று வாங் யுன் மிரட்டினார். அவர் கண்கள் முன்னால் இருந்த 3 அதிகாரிகளை உற்று நோட்டினார். அவர் தன் கைகளில் இருந்த பொம்மையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அதன் கழுத்தில் ஒரு கூர்மையான ஸ்கால்பலை வைத்தார். எங்கிருந்தோ ஒரு சிறுமியின் பயந்த குரல் ஒலித்தது. அம்மா, அப்பா, என்னை காப்பாற்றுங்கள், வலிக்கிறது. அந்த திடீர் பரிதாபமான அழுகை குரல் 3 அதிகாரிகளையும் நிலைகுலைய செய்தது. அவர்களின் நம்பிக்கையான தோரணை ஆடிப்போனது. ஒரு பிணை கைதியா? வாங் யுன் ஒருவரை பிணை கைதியாக பிடித்து விட்டாரா?